நம்ம சமுத்திரக்கனியனுக்கு மட்டும் எங்க இருந்தா வந்து இந்த மாதிரி வந்து கதைகள்லாம் கிடைக்குது அப்படின்னு எனக்கு தெரியலங்க. தேடி தேடி போய் எங்கெல்லாம் வந்துட்டு கருத்து சொல்லக்கூடிய படமா இருக்குமோ அந்த படத்துல வந்து தேடி சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. இந்த படத்தினுடைய கதையை ஒரு ஒன்லைன்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணிக்கம் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதர் அவர் எப்படி வந்து திருமாணிக்கமா மாறினாரு அப்படின்றத ஒரு ஒன்லைன். மற்றபடி வந்து படத்துல வந்து இந்த ட்விஸ்ட் இருக்கும், நம்மள வந்து எங்கேஜ் பண்ணும், விறுவிறுப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான படங்கள் அந்த விஷயங்களை பண்ண தேவை கிடையாது. பாரதிராஜா நடிச்சிருக்காரு, நம்ம அனன்யா நடிச்சிருக்காங்க, நாசர் நடிச்சிருக்காரு, இளவரசன் நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் நல்ல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி அவர்களை தாண்டி இவங்க எல்லா பேருக்குமே படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்கு. விஷால் சந்திரசேகர் மியூசிக் வைஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ஓரளவுக்கு ஃபீல் குட்டாவே வந்து பண்ணியிருந்தாரு. ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் மெலோ டிராமாவா பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அதை யதார்த்த தன்மையோட வந்து அந்த காட்சிகள்லாம் வந்து அணுகியிருக்கலாம். இந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி உண்மையிலே வந்து ஒரு நல்ல எமோஷனல் டிராமா தான் அந்த திருமாணிக்கம் படம்.